ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல காரசாரமான புதினா தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்குங்க. வாங்க ஃபஸ்ட் நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்துருக்குறேங்க. நீங்கள் தொளி உளுந்து கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூடவே ஒரு 7 to 8 நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் காரமாக சாப்பிடணும்னு ஆசை இருந்ததுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்குறேங்க. அப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சுக்கிட்டு நம்ம அந்த ரெண்டையுமே வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா அதே ஆயிலில் ஒரு 8 to 10 பல்லளவுக்கு பூண்டு ஆட் பண்ணுவோங்க. பூண்டு ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், பூண்டு ஆட் பண்ணி வறுக்கும்போது அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு பொடி உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரணுங்க. அதுக்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமே நல்லா வருங்க. உங்கள்கிட்ட பொடி உள்ளி இல்லைன்னா பல்லாரி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பல்லாரி சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி பொடி உள்ளி எடுத்துருக்குறேங்க. நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. அப்புறமா நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ரொம்ப குட்டியாக சாப் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம இது நல்லா மசிச்சு விட்டுருவோம் தக்காளியை. அதனால் மீடியம் சைஸில் இருக்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. தக்காளி சட்னி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் செய்வாங்க. நான் இதாங்க செய்வேன். அப்புறமா இதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஒரு கை அளவுக்கு புதினா, அப்புறமா 2 அதாவது 2 இனுக்கு மட்டும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம தக்காளி உள்ளி கூட இந்த புதினாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கும்போது அது ஒரு சூப்பரான ஸ்மெல் கொடுக்கும். ஆனால் அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்சி தாளிச்சிக்கலாங்க. நல்லா ஆறி வரட்டும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க. சைட் பை சைடாக நம்ம இட்லியை கூட அவிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக காயப்பொடி மட்டும் ஆட் பண்ணிப்போம். இட்லி சைட் பை சைடாக அவிச்சிக்கலாங்க. துணி போட்டு நம்ம வீட்லேயே ஆட்டி வச்சுருக்கிற மாவு வச்சு இட்லியை அவிச்சிக்கலாம். நான் வீட்டிலே தாங்க மாவு ஆட்டியிருந்தேன். இன்றைக்கி மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. ஆனால் இட்லி நல்லாவே வந்திருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இன்றைக்கி இந்த புதினா தக்காளி சட்னியை இட்லி கூட தாங்க வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா காரமாக இருந்ததுங்க. காரசாரமாக சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு குயிக்காக ஒரு டிஃபனை முடிக்கணும் இன்றைக்கி அப்படின்னு நினச்சோன்னா டக்குன்னு நம்ம யோசிக்கிறது என்ன, சரி மாவு எடுத்து இட்லியை வச்சிடலாம் அப்படின்னு தான். அதனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். குட்டியாக ஒரு சட்னி வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதே மாதிரி தாங்க நானும் இன்றைக்கி இட்லி அவிச்சா தோசைனா நின்று சுட்டுகிட்டே இருக்கணும், காலும் வலிக்கும். சப்பாத்தினா நின்று உருட்டணும், போடணும், கால் வலிக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நானும் இட்லி சூஸ் பண்ணேங்க. ஆனால் இட்லி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இட்லிக்கு நம்ம இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும்போது, அதுவும் நம்ம புதினா ஆட் பண்ணி இந்த தக்காளி சட்னி செய்யும்போது அதோடய ஃப்ளேவரும் சூப்பராக இருந்ததுங்க. காரசாரமாக செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்வீங்க. எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாங்க. ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம சேர்த்துருக்கிறதுனால உப்பு தேய்க்க தேவையில்லை. ஒருவேளை நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காமல் லைட்டாக மிக்ஸி கப்பை மட்டும் கழுவி ஊற்றிக்கோங்க. அப்புறமா கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாங்க. சூப்பராக புதினா தக்காளி சட்னி ரெடிங்க. இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதான் செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.